சிறப்பு பேச்சாளராக வந்து பேச இருக்கிறது பாரம்பரிய ஜோதிடர் எடப்பாடியைச் சேர்ந்த சதீஷ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மஸ்ரீ குருவே நமக. நம்ம இன்னைக்கு காலங்கிநாதர் ஜோதிட கருத்தரங்கம் ஐயா ரவிராஜன் ஐயா முதல் கருத்தரங்கமாக துவங்கி எல்லா ஜோதிடர்களையும் பேச்சாளர்களையும் நல்ல பெரியாட்களையும் கூப்பிட்டு காலையிலேருந்து சிறப்பாக இதை நடத்தியிருக்காரு. நிறைய பேர் நிறைய கருத்துக்களையும் ஒரு சில பரிகாரங்கள் தகவல்கள்லாம் நிறையா காலையிலேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல பயனுள்ள தகவல்களாக இருந்திருக்கு. இது மாதிரி ஒரு ஜோதிட கருத்தரங்கம் அப்படிங்கிறத வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னாவே முதல்ல ஜோதிடத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணுங்கிற ஒரு குணம் வேணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அது ஜோதிடத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய நமது ரவிராஜன் ஐயா சிறப்பாக செய்கிறாரு. இது முதல் கருத்தரங்கம். இதே மாதிரி இன்னும் பல கருத்தரங்கங்களை அவர் நடத்தி வளர்ச்சி பெற இறையருளும் குருவருளும் அவருக்கு நிரம்ப கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தரங்கத்தில் என்னையும் பேச அழைத்து வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து எல்லாமே நிறைய கருத்துக்கள் நிறையா எல்லாமே பார்த்துட்டீங்க. பரிகாரங்கள் எல்லாமே பொதுவாக இப்போ நான் பேச இருக்கக்கூடியது அப்படிங்கிறது காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். இதுக்கு என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் பொன்னையாசாமி ஐயாவுடைய பாதம் பணிந்து அவருடைய அந்த கருத்துக்களை தான் இப்போ நான் பேச போகிறேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டது தான் இது. அவர் இல்லைன்னா அது இல்லை. ஜோதிடத்தில் எளிமையாக பலன் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. எப்படின்னா ஒருத்தர் திடீர்னு பணக்காரராக இருப்பார். ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செல்வம் உயர்ந்திருக்கும். அல்லது வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் கல்யாணம் அமைஞ்சிருக்கும். அல்லது கல்யாணம் அமைஞ்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் போகிறாங்க. இல்லை முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. நிறைய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தானாக நடக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இயற்கையாகவே நம்மளுடைய ஜாதகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் தான் நடைமுறையில் பார்ப்பீங்க. ஒரு ஜோசிகார் அதை சொன்னார், ரொம்ப பழிச்சிருச்சு. அவர் ஆயில சொன்னால் அப்படியே பழிக்குது. திருமணம் ஆகுன்னு சொன்னார், அப்படியே ஆகுது. வேலைக்கு போகணும்னு சொன்னால் அப்படியே போயிட்டாங்க. வெளிநாடு போகணும்னு சொன்னால் அப்படியே போயிட்டாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கவுங்களுக்கு அந்த வாக்கு பலிதம் எவ்வாறு அப்படி வருது, மற்றவங்க யார் சொன்னாலும் ஏன் பலிக்காது அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலப்புருஷ அடிப்படையில் ஒவ்வொரு ராசியும் லக்னமும் தனக்குள் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய தன்மைகள் அடிப்படையில் அது வந்து பிரதிபலிக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அனைவரும் அதை ஈஸியாக பலனாக உரைக்கலாம். இதில் நம்ம முதல்ல ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு பலிதம் அப்படிங்கிறது எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். இப்போ ஒருவர் மேஷ லக்னமாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு 2ஆம் இடம் என்பது காலபுருஷருடைய 2ஆம் இடமே 2ஆம் இடமாகவே இருக்கும். அப்போ 2ஆம் இடம் குடும்பம் வருமானம் இதை பற்றி அவர் ஏதாவது ஒரு ஜோசியராக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கட்டும், மேஷ லக்னமாக இருக்காங்க அப்படின்னா சரியாக வருமானம் வருவதற்காகவோ அல்லது குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்காகவோ ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா 100% 100% அப்படியே பலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது. ஜோதிட பார்க்க ஒரு உட்காந்துருக்கார் அப்படின்னா அவர் மேஷ லக்னமாக இருந்தால் அந்த 2ஆம் இடத்தை பற்றி மட்டும்தான் அவர் அதிகமாக சொல்லி பெயர் புகழ் வாங்கியிருப்பார். இந்த மாதிரி உங்களுக்கு குடும்பம் அமைஞ்சதுக்கு பின்னாடி வருமானம் வருங்க, குடும்பம் இல்லைன்னா உங்களுக்கு வருமானமே இல்லைங்க, முதல்ல திருமணம் பண்ணுங்க, ஒரு இதை பண்ணிக்காங்க, குடும்பத்தை அமைச்சிக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு செல்வ வள கதவுகள்லாம் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அது அந்த மேஷ லக்னம். 2ஆம் இடம் என்பது பேச்சை குறிக்கக்கூடிய இடம். திருமணத்துக்கு பின்னாடி நீங்கள் ரொம்ப மாறி போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க ரொம்ப மாறி இருப்பாங்க. இதே வந்து ரிஷப லக்னமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு 2ஆம் இடம் என்பது மிதுன ராசியாக வரும். மிதுன ராசி என்பது புதனுடைய வீடு. அது வந்து இரட்டைப்படை வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு. அங்கே வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசி மாற்றத்துக்குரிய ஒரு வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு பின்னாடி இவங்களுடைய அந்த திருமணம் குடும்பம் பொருளாதாரம் அதெல்லாம் வேற. அங்கே 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானமாக முதல்ல எடுத்துக்கலாம், வாக்கு பலிதம் எடுத்துக்கலாம். சகோதரத்துவம் அப்படிங்கிறதும் அந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. சகோதரரை பற்றி இவங்க ஏதாவது சொல்கிறாங்க, ஒரு தகவல் தொடர்பு துறை பற்றி சொல்கிறாங்க, சின்ன முயற்சி சிறுதூர பயணங்களை பற்றி ஏதாவது சொல்கிறான், தகவல் தொடர்பு துறை பற்றி ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு நடக்க போகிறது நிச்சயமாக நடக்கும். அதை இவங்க ஈஸியாக செய்யலாம். இந்த
ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடம் அந்த 2ஆம் இடமும் மாறி இருப்போது. ஆனால் அதே இந்த ரிஷப லக்னம்ங்கிற 2ஆம் இடம் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பரிணாமிக்கும். இதை ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து லக்னங்களுக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த வருமானம் தரக்கூடிய இடம் எவ்வாறு மாறுது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அருமையான கருத்துக்களை வாக்குவ பலிதம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறத நீங்கள் இயற்கையாக பார்த்தீங்கன்னா இப்போ துலாம் லக்னக்காரர் ஒருவருடைய அவங்க சொந்தக்காரங்களோ அல்லது யாரோ ஒருத்தர் கொஞ்சம் முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு வயசானவங்க அப்படிங்கிறாங்கன்னா அவங்க போய் பார்த்துட்டு இவர் ஒரு 6 மாதம் நல்லா இருப்பார்னு சொன்னால் நிச்சயம் 6 மாதம் நல்லா இருப்பார். ஒரு வாரம் தான் இவருடைய ஆயுள்னு சொன்னாங்களா அந்த ஒரு வாரத்தில் அவங்க முடிஞ்சிருவாங்க. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்லது உங்களுடைய வாக்கு பலிதமே பழிச்சிருக்கும். ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க, ஐயா ரொம்ப சீரியஸாக இருக்காரு, நீங்கள் எப்போ பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கன்னா சார் இது கொஞ்சம் ரொம்பன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி முடியிருக்கும். அல்லது இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கனாலும் அது இருக்கும். ஏன்னா இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த வரையிலும் 2ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 8ஆம் இடம். ஆயுளை பற்றி சொன்னால் அப்படியே பலிக்கும். இது கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடம் என்பது 2ஆம் இடமா இருக்கும். அங்கே புத்திர பாக்கியத்தை பற்றி சொன்னால் அப்படியே பலிக்கும். குழந்தை இல்லாமல் வராங்க அப்படின்னா போங்க உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருன்னு சொன்னால் அப்படியே நிச்சயம் உண்டு. குழந்தைகளை பற்றி நீ என்ன சொன்னாலும் சரி அது அப்படியே பலிக்கும். அதுவே இப்போ கும்ப லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷனுடைய 12ஆம் இடம் என்பது அவங்களுக்கு 2ஆம் இடமா இருக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்புகளை பற்றியோ அல்லது ஒரு சொத்துக்கள் முதலீடுகளை பற்றி ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது 100% அப்படியே பலிக்கும். அதே மாதிரி தான் தொழிலுக்கு போகிறதுக்கு தனுசு லக்னமாக இருக்கார் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை பற்றி கேட்குறாங்க, ஒரு பெரிய தொழிற்சாலை அமைச்சிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சொல்லுங்க போகிற அது எந்த வகத்திலையும் இதே போகாது. கன்னியா லக்னம் அதே சிம்ம லக்னமாக இருக்காங்க, கன்னியா லக்னம் 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்குறான் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்காரெல்லாம் ஜோசி மதுரை சொன்னால் அடித்து சொன்னால் சும்மா சொன்னால் போதும் போப்போ உனக்கு வேலை கிடைச்சிருந்தா அவன் கிடைச்சிரும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பாவங்கள் என்பது இயற்கையாக எவ்வாறு பரிணமிக்கிறதோ அதை எடுத்து பேசினாவே அங்கே ஜெயிச்சிடலாம் நம்ம. அது உங்களுடைய லக்னத்தை பொறுத்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல இதாக கிடைக்கும். வீடு அமையிறது அது மாதிரி தான், தொழில் அமையிறது அதே மாதிரி தான். இயற்கையான தத்துவத்தில் 50% தசாபுத்திகளை தாண்டி கிரகங்கள் இணைவுகளை தாண்டி கிரகங்களே இல்லாமல் பலன் சொல்வது காலபுருஷ தத்துவம். வெறும் லக்ன புள்ளி அமைஞ்சதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒவ்வொரு பாவகமும் என்ன ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்கிறதோ அதன்படி தான் செயல்படுது. அதை விட்டால் வேறு எதுலேயுமே செயல்படல. மீதி 50% நடக்கக்கூடிய தசாபுத்தி கோச்சாரகரங்களை இணைச்சு பலன் சொல்லும் போது 100% வந்துடும். இதில் நல்லா பாருங்கள், இப்போ நம்ம மேஷ லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் இடம், அது நல்ல செவ்வாயோடைய வீடு, சூரியன் உச்சம் பிறக்கக்கூடிய வீடு. இயல்பாகவே அங்கே பிறக்கிறவங்க ஒரு செவ்வாய்க்குரிய குணநலங்களோடு இருப்பாங்க. ஒரு முரட்ட சுவாபம் அல்லது பயம் இல்லாதது, நல்ல வடபடப்பாக இருக்கிறது, எதுலேயும் முன்னிலை எடுத்து செய்கிறது எல்லாமே அங்கே இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள். அப்படிங்கும்போது அது இயற்கையாகவே வரும். ஆனால் அவங்களுக்கு அந்த 4ஆம் இடம் என்ற கடகம் 4ஆம் இடமாகவே அமையுது அப்படின்னா சொந்த வீடோட கண்டிப்பாக பிறப்பாங்க. சொந்த வீடு இல்லாமல் அப்போ ஒவ்வொருத்தரும் வேறு இடத்த பிறக்கிறது அந்த மாதிரிலனா பிறக்கும் போது சொந்த வீட்டோட பிறக்கக்கூடியவங்க அவங்களா தான் இருப்பாங்க. சொந்த இடம் சொந்த வீடு அப்படிங்கிறது. அதே கடகலக்கணத்தில் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த 2ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 5ஆம் இடம் சிம்ம வீடாக இருக்கிறதுனால இது சூரியனுடைய வீடு. அவனுடைய சொல்லும் செயலும் ராஜ கட்டளை போல, அவனுடைய பேச்சு அப்படிங்கிறது ராஜ கட்டளை மாதிரி இருக்கும். அவன் சொல்கிறான்னா கட்டளை தோணையில் தான் இருக்கும். பேசுறது அதிகாரம் மிக்க தோரணை, ஆளுமை மிக்க தோரணையில் தான் அமையும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வருமானங்கள் அங்கே இயற்கையாகவே கொண்டு வந்து கொடுத்துரும். நம்ம வருமானத்துக்கு எடுத்துக்கலாம், வாக்கு பலிதத்துக்கு எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்தை நீங்கள் எந்த வகையில் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே கான்செப்ட். 2ஆம் இடம் வருமானத்தை எடுத்துக்கிட்டால் அது ஒரு கான்செப்டில் போகும், பலிதமாக எடுத்துக்கிட்டால் அது ஒரு கான்செப்டில் போகும். இப்போ வருமானத்துக்கு அப்படின்னு பேசும்போது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இது விதமாக பரிணமிக்க போகுது. 2ஆம் இடம் அப்போ சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் கன்னியோட வீடு, காலபுருஷனுடைய 6ஆம் இடம் அப்படின்னா 6ஆம் இடம் 2ஆம் இடமாக மாறுதுனாவே உத்தியோகத்துக்கு தகுந்தவனா மாறிடுறான். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 2ஆம் இடமாக மாறும், 6ஆம் இடம் 10ஆம் இடமாக மாறும், 10ஆம் இடம் 2ஆம் இடமாக மாறும். எங்கே மகர வீடு 6ஆம் இடம் 10ஆம் இடமாக மாறும், ரிஷப வீடு காலபுருஷனுடைய 2ஆம் வீடு அங்கே 10ஆம் இடமாக மாறும், கன்னி வீடு 2ஆம் இடம் 6ஆம் இடமாக மாறும். 2 6 10ஆவே மாறும். இந்த செம்ம லக்னத்தை பொறுத்தவரையிலும் இவன் உத்தியோகத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு அடித்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தையிலே சொல்லுங்கள். 100% உத்தியோகத்துக்கு போனால் மட்டும்தான் அவருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். வேறு எதுலேயுமே அவங்களுக்கு கிடைக்காது. அடிஷனலாக தொழில் பண்ணிட்டு கேட்டாங்களா கூட வேலைக்கு போ, பிரியப்பட்டா தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம். முதல்ல உத்தியோகமே உனக்கு கௌரவ மேன்மை தரும் அப்படின்னு சொன்னீங்க போதும். டியூன் பண்ணணும், அப்போ தான் அவங்க அந்த மாதிரி போவாங்க. பார்த்த உடனே இதில் ஒன்றும் இல்லை, கிரகம்லாம் கெட்டு எந்த கிரகம் கெட்டு போயிருந்தாலும் சரி, ஆட்சி உச்ச நீசம்
வரக்கூடிய தசா புத்தி எதுவும் வரல அப்படின்னா கூட நீங்கள் சிம்ம லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இதை சொல்லி பாருங்கள். அடுத்து ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அவங்க இப்போ டிகிரி முடிச்சுட்டு வரும்போது அன்னைக்கே அந்த ஜோசிகார் சொன்னார், நான் படிக்க வச்சேன், இந்த மாதிரி என் பையன் மேலே இருக்கான்னு சொல்லி அன்னைக்கு உங்களுக்கு பெயர் புகழ் கிடைச்சிருக்கும். இல்லை அந்த தசை வரல, இந்த புத்தி வரல, இந்த கிரகம் ஆட்சி நடத்தலை, இந்த கிரகம் இணைந்திருக்கல, சூரியன் நீசமாகி போச்சு பறக்கும்போது பையனுக்கு, அதனால் அரசு வேலை கிடைக்காது. எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். சூரியன் நீசமானால் அரசு வேலை கிடைக்காதுன்னு. சூரியன் நீசமானாலும் அரசு வேலைலாம் கிடைக்காது போகிறதுலாம் கிடையாது. சூரியன் நீசமானையும் பெரிய பதவியில் இருக்காங்க. ஏன்னா இப்போ சிம்ம லக்கணமாக இருந்து சூரியன் 3ல் நீசமாவதுனாலும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை உச்சம் பெறக்கூடிய இடத்த பார்க்கும். அப்போ அது தன்னுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க லக்னாதிபதியாக இருந்து நீசமான நிறையா நீங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நீசமான சூரியன் இருக்கக்கூடியவங்க பல பெரிய பதவியில் இருக்காங்க. ஒரு பெரிய ஆளுங்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்காங்க, பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. அது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சூரியன் ஒருவன் நீசம் ஆவது என்பது மட்டுமே அரசு வேலைக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அங்கே சூரியன் பலமாக இருந்தால் ஈஸியாக கிடைச்சிருக்க போகுது, நீசமானால் கொஞ்சம் அதுக்கான போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நம்ம. அதனால் சூரியனை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசு வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது. ஒரு சில கிரக இணைவுகள் அப்படிங்கிறது மாற்றும் வாழ்க்கையில், ஒரு சில இதில் வேலையில் ஒரு சில கிரகங்களுடைய தன்மைகள் மாற்றும். இது எல்லாமே இங்கே நடக்கிறதா இயற்கையாக. ஐயா மாதிரி இயற்கையாக பலனை சொல்லணும் அப்படின்னா இப்போ காலபுருஷ தத்துவத்தை வச்சு சொல்லலாம், நாடி முறையில் வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு கிரகத்தோடைய சேர்க்கையை மட்டும் வச்சு பலன் சொல்வது நாடி. பொதுவாக பாரம்பரியத்தில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்கிறது பாரம்பரியம். கிரகங்களுடைய சேர்க்கை, தசா புத்தி, அந்தரம், சுச்சம், பிராணம் வரையிலும் போய் சொல்கிறது. நாடியில் வெறும் கிரக இணைவுகளை மட்டும் வைத்து ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார். கிரகங்களுடைய தன்மைகளும் பாவங்களுடைய தன்மைகளும் தெரியாமல், அதாவது முழு காரகத்துவம் தெரியாமல் நாடியை கையில் தொட்டிங்கன்னா பாலா போயிருவீங்க. கிரக ஆதிபத்தியம், அந்த கிரகத்துடைய முழு காரகத்துவம் நிச்சயம் தெரிந்திருந்தால் மட்டுமே நாடி பலனளிக்கும். ஆனால் பாரம்பரியத்தில் எப்படியோ ஒன்று எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம ஒன்று அதில் வைக்கலைன்னா இதில் வைக்கணும், தசாபத்தியில் இல்லைன்னா நான் கோச்சாரத்தில் வந்துடும் சொல்லிக்கிட்டு இருப்போம். எங்கே போனாலும் பலன் கொடுப்பது அதே கிரகம்தான். முழுசாக எந்த இதை படித்தாலும் காலபுருஷ தத்துவத்தை உள்வாங்கி படிங்க. ஒரு கட்டம் என்ன சொல்லுது? இப்போ 1ஆம் இடம் என்பது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும், இப்போ மேஷ லக்னமாக பிறக்கிறீங்க, அதான் மீன லக்னமாக பிறக்கிறீங்கன்னா 12-1 அப்படின்னு மாறும். கும்ப லக்னமாக மாறுறீங்கன்னா 11-1ன்னு மாறும். மகர லக்னமாக மாறுறீங்கன்னா 10-1ன்னு மாறப்போகுது. தனுசு லக்னமாக மாறுறீங்கன்னா 9-1 என்று மாறப்போகுது. இந்த ஜென்ம லக்கணத்துக்கும் ஜென்ம நட்சத்திரநாதனுக்கும் ஒரு தொடர்புகள் இருந்துகிட்டே இருக்க போகுது. ஜென்ம லக்கணத்திற்கு சந்திரன் 6க்குரியவனாக இருந்து சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கான் அப்படின்னாவே இவனுக்கு அங்கே உத்தியோகத்தை கொடுக்கறதுக்கு தகுதி ஆயிட்டான்னு அர்த்தம். அப்போ உத்தியோகத்தை கொடுக்கறதுக்கு தகுதி ஆயிட்டானா புதன் கெட்டிருந்தாலும் சரி, எது கெட்டிருந்தாலும் சரி, படிப்புங்கிறது அங்கே வந்துருச்சு. அப்போ கஷ்டப்படணும். வேற கிரகங்கள் கெட்டிருந்தால் தசாபத்தியில் இல்லைனா கஷ்டங்கள் மட்டுமே உண்டு. ஏன்னா ஜென்ம நட்சத்திர லக்கணத்துக்கு சந்திரன் 6க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல போய் இருக்கான். அப்போ உத்தியோகத்துக்கு தகுதியானவன். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன். இதெல்லாம் இயற்கையாக வரும்போது அப்போ அவனுக்கு படிப்பு இருந்தால் தானே உத்தியோகம் வரும். படிப்பு இல்லைன்னா உத்தியோகம் வர போகிறதில்ல. அப்போ ஒரு கிரகம் கெட்டு போய் கிடக்குது அப்படின்னா படிப்பு கெடுக்காது, காரக உறவுகளை கெடுத்திருக்கும். 2 வகையாக செய்ய போகுது. அகம் சார்ந்து புறம் சார்ந்து செய்ய போகுது கிரகங்கள். ஒன்றை கெடுத்தால் ஒன்றை கொடுக்கும், ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை கெடுக்கும். அப்போ வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் சரி, எதை கெடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒன்று கொடுக்கும், ஒன்று கொடுக்காது. இதுதான் முழு தத்துவார்த்தம். அறம், பொருள், இன்பம், மோட்சம் அப்படிங்கிறது தான் தத்துவமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இதுலேயும். இதில் என்ன விஷயத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கு, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு, என்ன தத்துவார்த்தத்தில் அமர்ந்திருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பலனை கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது, எல்லாரும் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது, தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதியோடைய சாரத்தில், அதாவது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்திலேயோ சாரத்திலேயோ அமர்ந்திருக்காரு அப்படின்னா 2-5. அப்போ குழந்தைகள் பிறந்த பிறகு தான் இந்த ஜாதகருக்கு செல்வம் பெருகும், அது வரையிலும் வராது. அப்போ இவன் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். என்ன பண்ணாலும் ஒரு குழந்தை வருதா, அதுக்கப்புறம் ஈஸியாக கதவுகள், அந்த கதவு தானாகவே திறக்கும். எங்கிருந்தாலும் அவருக்கு 2க்குரியவன் 5க்குரிய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, 2க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி தான் வரும். இது பொதுவாக நீங்கள் லக்கணத்துக்கே எடுத்து பார்க்கலாம். இந்த மகர லக்கணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷனுடைய 2ஆம் இடம் 5ஆம் இடமும் வருங்களா. இது இயற்கையாகவே இவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் செல்வ கதவுகள் மாறும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே இப்போ ஒரு 7ஆம் இடம் 5ஆம் இடமாக மாறுது அப்படின்னா அவனுக்கு அந்த திருமணம் என்பது காதல் திருமணமாக வரக்கூடிய அமைப்புகள் மாறும். இப்போ கும்பலக்கணத்துக்கு இயற்கையாகவே செம்ம வீடு 7ஆம் வீடு,
அதுக்கு காலபுருஷனுடைய 5ஆம் இடம் 7, 5. இந்த கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாதகம் வருதா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணப்போ அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அப்பமா பார்த்து பண்ணி வைக்கிறீங்கள தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அங்கே 100% பார்த்து நான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு 400-500 ஜாதகம் பார்த்துருப்போம்னா கூட ஒரு 100 ஜாதகங்களில் நல்லா இருக்குதோ ஒரு 400 ஜாதகம் கெட்டு போயிருக்கு. அதே அந்த லக்னத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க விருப்பப்பட்டு தன்னுடைய விருப்பத்தின் பேரில் அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 100 சக்ஸஸ். இயற்கையான கொடுப்புன்னு அது இயற்கையான கொடுப்பனை மீறி கல்யாணம் பண்ணால் வரல, ஜெயிக்கல. அதே போல தான் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பொதுவாக இப்போ கடகலக்கணக்காரர் முதல் குழந்தை ஸ்தானம் அப்படின்னா எது, காலபுருஷனுடைய 8ஆம் இடம் விருச்சிக்கு வீடு வருங்களா, 5ஆம் இடமா வருமா, 5, 8ன்னு வருதுங்களா. இந்த குழந்தை அவருடைய ஆயுளை தீர்மானிக்குது, அது ஒரு வகை. ஆனால் இந்த குழந்தையுடைய ஆயுளை நாம் பராமரித்து கொடுக்கணுமா இல்லைங்களா. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு சொல்யூஷன், இந்த குழந்தைய பெருமை கோயிலில் தத்து கொடுத்து வாங்கப்பா, சிம்பிளான பரிகாரம். இதுவே இந்த விருச்சிக லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ 3ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 10ஆம் இடமா வந்துடும். இப்போ 3, 10 கர்மஸ்தானமாக மாறும். சகோதரருக்கு ஒரு கர்மா செய்யக்கூடிய அமைப்பு இந்த குழந்தைக்கு இருக்குது. இதுக்கு பிறகு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அது இல்லாத விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறது, விருச்சிக லக்னத்தில் பிறக்குது அப்படின்னா விருச்சிகம் ஒரு தேல் போன்ற ராசி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. தேலோடைய தன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த தேல் பிறக்கும், அதாவது 2 தேல் இணைஞ்சாமல் ஆண் தேல் செத்து போயிடும், அடுத்தது குழந்தை பிறக்கும் போது பெண் தேல் செத்து போயிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. அது மாதிரி இந்த குழந்தை பிறந்தாவே தகப்பனார் தாய் தகப்பனார் இருவருக்குமே ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சின்ன மாற்றுதலுக்காக இது பழைய இது யாருமே சொல்கிறதில்ல, ஐயா சொல்லி கொடுத்தது தான். அந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்குங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நான் சொல்லி நிறைய பேர் கொடுத்து வாங்கியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. அதனால் சின்ன சின்னதான், மற்ற பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் தேவையில்லை. கடகலக்கணத்துக்கு இந்த மாதிரி செய்யலாம், விருச்சிக லக்கணத்துக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா கடகலக்கணத்தில் நண்டு ராசி, அது நீர் ராசி, இது விருச்சிக லக்கணம் தேல் ராசி. அதே மாதிரி ஒரு 2-3 லக்கணங்களுக்கு இந்த குழந்தைகளில் தத்து கொடுத்து வாங்குவது என்பது இயற்கையான பலன்களை கொடுக்குது. மற்ற ஒரு சிலர் தத்து கொடுத்து வாங்கினா எங்களுடைய அதிர்ஷ்டம் போயிடுமா அப்படின்னு கேட்கணும், நிறைய பேர் கேட்பாங்க. அதிர்ஷ்டம்லாம் எங்கேயுமே போகல, எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்பா அம்மாவை காப்பாற்றணும், குழந்தையை காப்பாற்றணும், வரக்கூடிய சகோதரனை காப்பாற்றணும். இதே மிதுன லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருடைய சகோதர ஸ்தானம் காலபுருஷனுடைய 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானமாக வரும், 3ஆம் இடமா இருக்காது. அந்த மிதுன லக்கணத்துக்காரர் தன்னுடைய சகோதரன் கையில் அவருடைய குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிட்டார் அப்படின்னா, சகோதரர் கையில் தத்து கொடுத்து வாங்கியிருக்கார் அப்படின்னா இந்த 5ஆம் இடம் என்பது அந்த தத்து கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வேலை செய்யுமா. பெயர், புகழ், அந்தஸ்து, கலைகளை கற்றுக்கொள்வது எல்லாமே அங்கே சுபிச்சமாக சூப்பராக வேலை செய்யுமா. இது யாராவது செஞ்சு பார்த்துருக்கோமா? இதுவரையும் யாருமே செஞ்சு பார்த்தது கிடையாது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய குழந்தையை இளைய உறவிடம் தத்து கொடுத்து வாங்க வேண்டும். வாங்கி பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். இது நல்லதுக்கு. கெட்டதுக்கு விருச்சிக லக்கணத்தில் பிறந்த குழந்தைய நீ எந்த குழந்தை பிறந்தாலும் சரி பார்க்காம ஒரு தத்து கொடுத்து பெருமை கோயிலில் வாங்கிக்கான்னு சொல்லிடுங்க. அவங்க ஆயுசுக்கும் உங்களை நல்லா இருக்க வேண்டிக்குவாங்க, உங்களை பற்றி எல்லா இடத்தையும் அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது கடகலக்கணத்தில் பிறந்தாலும் சரி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மெயினாக அந்த குழந்தைய பெருமை கோயிலில் தத்து கொடுத்து வாங்க சொல்லிடுங்க. ஏன்னா இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய குழந்தைக்கு அது சாதகம். ஏன்னா கடகலக்கணம் என்பது இளைய சகோதர ஸ்தானம், 3ஆம் இடமான அந்த காலபுருஷனுடைய 6ஆம் இடம் வரும். அடுத்து வரக்கூடிய இளைய குழந்தைகளுக்கு நோய் தாக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் அவர்களை அந்த இதில் இருந்து காப்பாற்றுவதற்காக இந்த கடகலக்கணத்தில் பிறக்கிற குழந்தையை தத்து கொடுத்து வாங்க சொல்கிறது. இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறக்கிற குழந்தைய அப்பா அம்மாவையும் காப்பாற்றணும், அதே மாதிரி இளைய சகோதர உறவுகளையும் காப்பாற்றணும். கர்மஸ்தானமாக 3ஆம் இடம் வரதுனால அவங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அதை செய்ய சொல்கிறது. அதை எல்லாத்துக்கும் அதே தான் கான்செப்டு. இது இயற்கையாக பண்ணிக்கிட்டால் நிறைய காப்பாற்றிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு வகையான நிறைய தன்மைகள் அந்த ராசியில் தான் நிறைய பொதிந்து கிடக்குது. அடுத்தடுத்த மேடைகளில் வாய்ப்புகள் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறேன். இதுக்கு வாய்ப்பளித்த கலங்கிநாதர் நம்ம ஜோதிட ஆய்வகத்துடைய ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9942530079 88384397. இது 2 நம்பர் இருக்குது. சதீஷ்குமார் என்னுடைய பெயர். 9942530079.
எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காலபுருஷ தத்துவத்தை சிறப்பாக சொல்லிய திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கு குருமூர்த்தி ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள்.